வணக்கம் மகளே, டிஎன்பிஎஸ்ல கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஒரு எண்ணின் 5 மடங்கு இருந்து அதே எண்ணின் 1/5 பங்கை கழிக்க 48 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்னவாக இருக்கும்? அப்போ ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்துக்கிட்டாங்கன்னா அதோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி கொஸ்டின் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம்பா. அப்போ ஒரு எண்ணின் 5 மடங்கிலிருந்து அந்த எண் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, அதோட 5 மடங்கிலிருந்து அதே எண்ணின் 1/5 கழிக்க, அதே எண்ணின் 1/5 கழிக்க நம்மளுக்கு என்ன கிடைக்குதா? 48 கிடைக்குது. அப்ப x ஓட வேல்யூ தான் நம்மள என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்றப்ப என்ன வரப்போகுது? 25x - x divided by 5 = 48 அப்படின்னு வரப்போகுது. அப்ப 25x ல ஒரு x போயிடுச்சுனா என்ன வரப்போகுது? 24x ன்னு வருமா? அப்ப 24x = இந்த வேல்யூ இந்த பக்கம் போச்சுனா என்ன ஆக போகுது? மல்டிபிள் மாறிடும். ஓகே, அப்ப 48 × 5. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல் பண்ணா 2 டைம் கேன்சல் பண்ணலாம். அப்ப x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்க போகுது? 10 ன்னு கிடைக்க போகுது. அப்ப ஆப்ஷன் சி என்பது சரியான விடை.